இளையராஜாவோட பாட்டு மேல இளையராஜாக்கே உரிமை இல்லையா? செல்ஃபை சினிமா வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் உங்க விஜய் சத்யா. நம்ம எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்துல அடிக்டா இருப்போம். ஆனா மோஸ்ட்லி இங்க நிறைய பேர் நம்ம இளையராஜாவோட பாட்டு மேலதான் அடிக்டா இருப்பாங்க. ஏன்னா அது அப்படி ஒரு போதை அப்படின்னு கூட சொல்லலாம். 70ஸ்ல இருந்து இப்ப இருக்க 2K கிட்ஸ் வரைக்குமே எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னா நம்ம ராஜா தாங்க. நிறைய பேருக்கு ஒரு கடவுளா கூட இருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸா இருந்தாலும் சரி, எமோஷன், லவ் அப்படின்னு சொல்லிட்டு ரோலர் கோஸ்ட்ல இருக்க எல்லா ஃபீலிங்ஸ் வந்தாலுமே நம்ம ராஜா பாட்டு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையுமே மறந்து நமக்கு ஒருக்குள்ள ஒரு வைப் வரும். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் நம்ம இளையராஜா. ஆனா சமீப காலமாவே அவரோட பாட்டை மற்ற படங்கள்ல பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் எல்லாத்து மேலுமே கேஸ் போட்டுட்டு இருந்தாரு. ஸோ அந்த கேஸ் நிறைய சர்ச்சையிலுமே போயிட்டு இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இளையராஜாவோட பாட்டு மேல அவருக்கே உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்ன பாட்டு, இது என்ன கேஸ் அப்படின்ற விஷயத்தான் பார்க்க போறோம். 1980 வெளிவந்த மூடு பனி அப்படின்ற படத்துல என் இனிய பொன் நிலாவை அப்படின்ற பாட்டை நம்ம இளையராஜா இசையமைச்சிருப்பாரு. சொல்லப்போனா எல்லாத்தோட ஃபேவரட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பாட்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ வரைக்குமே இந்த பாட்டை கேட்டா அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு அந்த பாட்டு தான் நம்ம மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அழகான பாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த பாட்டை இப்போ ஜீவா நடிச்சிருக்க அகத்தியா அப்படின்ற படத்துல நம்ம யுவன் சங்கர் ராஜா அவருக்கு ஏத்த மாதிரி ரீக்ரியேட் பண்ணி பாடியிருப்பாரு. இதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரிகமபா நிறுவனம் அந்த பாட்டை பயன்படுத்த கூடாது அந்த படத்துல அப்படின்னு சொல்லி டெல்லி ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. அதனால இந்த அகத்தியா படத்தோட ப்ரொடக்ஷன் நிறுவனமான வேல்ஸ் இன்டர்நேஷனல் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி நாங்க இளையராஜா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் இந்த பாட்டை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கு சரிகமபா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இளையராஜாக்கே இந்த பாட்டு மேல உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டோன்னு என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஷாக். ஏன்னா அந்த என் இனிய பொன்னிலாவை பாட்டை அவர் அந்த மூடு பனி படத்துல இசையமைச்சதுக்கு அப்புறமா அந்த பாட்டுக்காக இளையராஜா அந்த ப்ரொடக்ஷன் நிறுவனத்துக்கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த ப்ரொடக்ஷன் நிறுவனம் சரிகமபாக்கு அந்த பாட்டை வித்துட்டாங்களாம். அதனால அந்த பாட்டு மேல முழு உரிமையுமே சரிகமபாக்கு மட்டும்தான் இருக்கு. அதை தாண்டி இளையராஜாக்கு யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெல்லி ஹைகோர்ட்ல அவங்களுமே ஆதாரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இதனால அந்த அகத்தியா படத்துல இருந்து அந்த பாட்டை நீக்க சொல்லியுமே கேட்டிருக்காங்க. சோ அதே மாதிரி டெல்லி ஹைகோர்ட்டுமே அந்த பாட்டோட முழு உரிமை சரிகமபா கிட்ட தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ இந்த நிலையில தான் இளையராஜா அவரோட பாட்டை வச்சு ராயல்டி மூலமா நிறைய பணம் சம்பாரிச்சிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கப்ப ராயல்டி ராஜாக்கே இப்படி ஒரு சோதனையா அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே அந்த என் இனிய பொன் நிலாவே அப்படின்ற பாட்டை திரும்பியுமே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ அதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆர்வமாவே இருந்திருப்பீங்க. பட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயம்லாம் தெரியல. அதே மாதிரி நம்ம இளையராஜா, அதாவது நம்ம இசைஞானி இளையராஜாவோட பாடல்கள்ல உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற விஷயத்தையும் கமெண்ட் பண்ணிருங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம சொல்லிட்டு போயிருங்க.